அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு பிரதானமான சட்டப்பிரிவை பார்க்கலாம். அரசியலமைப்பில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்று சில பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்வார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அரசியலமைப்பை நிறுவிய கற்றறிந்தவர்கள் அரசியலமைப்பின்பால் மக்களுக்கான ஒரு வெல்ஃபேர் சர்க்கார் மத்தியிலும் மாநிலத்திலும் அமைய வேண்டும் என்பது நோக்கம். வெல்ஃபேர் ஸ்டேட் இஸ் தி இம்பார்ட்டண்ட் ஃபார் த பீப்புள். அந்த வகையில் உருவாக்கப்பட்ட சரத்துக்களில் ஒரு முதன்மையான சரத்து ஆர்டிகிள் 44. 44 சட்டப்பிரிவு 44 என்னென்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 44 யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசுது. அதாவது பொது சிவில் சட்டம். இந்தியாவில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், புத்திஸ்டுகள் என்று பல்வேறு மதத்தவர் வாழுகிற இந்த சமுதாயத்தில் அனைவருக்குமான சிவில் சட்டம் காமனாக இருக்கணும். ஏன் இதனுடைய முதன்மையான நோக்கம்? அனைவருக்கும் கிரிமினல் சட்டம் ஒன்று தான். இந்துக்கள் ஒரு தவறு செய்தால் அதற்கான தண்டனை ஒரே தண்டனை தான். இஸ்லாமிய சகோதரர்கள் தவறு செய்தாலும் தண்டனை ஒன்று தான். கிறிஸ்தவர்கள் ஒரு குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்துக்கான தண்டனை ஒன்று தான். எந்த மதத்தை சேர்ந்தவரும் எனி சிட்டிசன் ஆர் நான் சிட்டிசன் இந்தியாவில் இருக்கும்போது இந்திய தண்டனை சட்டத்தால் அல்லது இன்றைக்கி இருக்கிற பாரதிய நியாய சங்கீதா இந்த சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றச்செயலை செய்தால் அவர்கள் அனைவருக்குமே தண்டனை ஒன்று தான். அந்த ப்ரொசீஜரும் ஒன்று தான். தண்டனை கொடுக்குற ப்ரொசீஜர், விசாரணை அமைப்பு எல்லாம் ஒன்று கிரிமினல் ஆக்டில். அவ்வாறு இருக்கும் பொழுது சிவில் சட்டம் மட்டும் ஏன் ஒவ்வொரு மதத்தவருக்கும் தனித்தனியாக இருக்கிறது என்பதை பொறுத்து உச்சநீதிமன்றம் பல்வேறு விவாதங்களை முன்னெடுக்கிறது. அப்படி முன்னெடுக்கும் பொழுது இந்த ஆர்டிகிள் 44 அரசியலமைப்பில் புகுத்தப்படலை, ஆல்ட்ரேஷனில் சேர்க்கப்படலை, மாற்றத்தினால் கொண்டு வரப்படலை. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற பொழுதே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இந்திய சர்க்கார் யோசிக்க வேண்டும் என்கின்ற வகையில் அரசுக்கு ஒரு நெறிகாட்டக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு ஆர்டிக்கிளாக இந்த 44 அரசியலமைப்பை உருவாக்குகிற பொழுதே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அதை ரொம்ப கவனமாக இந்த வார்த்தையை அரசியலமைப்பை உருவாக்குகிற பொழுதே இந்த 44 வச்சுருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்தியாவுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் கற்றறிந்த அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? இந்தியாவில் பரந்துபட்ட மதச்சார்பற்ற நிலையில் எல்லா மக்களும் மதத்தை சார்ந்தவர்களும் மொழி பேசக்கூடியவர்கள் சிறுபான்மையினத்தவர் வாழ்ந்தாலும் அனைவருக்குமான ஒரு சிவில் சட்டம் தேவை. இதை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்டிக்கிள் சொல்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டும் கைட்லைன்ஸ் கொடுக்குது. சமீபத்தில் இஸ்லாமிய சகோதரிகள், விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய சகோதரிகளும் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 125 கீழாக ஜீவனாம்சம் பெற முடியும். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் வழக்கு போட முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகளில் ஒரு காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த பெண்களை பார்க்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு அனைத்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் அதிகமாக முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த சகோதரிகள், அந்த விவாகரத்தானவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் கணவர்கிட்ட ஜீவனாம்சம் கேட்குறாங்க. அப்போ அதற்கு உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு. அது மட்டும் இல்லை, இன்னொரு தீர்ப்பில் ஒரு இந்து கணவர் முதல் திருமணத்தை முறைப்படி விவாகரத்து பெறாமல் 2வது திருமணம் செய்வதற்காகவே முஸ்லீம் மதத்தில் மாறி போய் 2வது திருமணம் பண்ணுறது சட்டப்படி செல்லாது. அப்படி செய்ய முடியாது. முஸ்லீம் மதத்துக்கு மாறினாருங்கிறதுக்காக அவர் 2வது திருமணம் முதல் திருமணத்தை ரத்து பண்ணாமல், முறையாக ரத்து பண்ணாமல் 2வது திருமணம் செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. இன்னொன்று, ஒரு வழக்கில் ஒரு கிறிஸ்தவ ட்ரஸ்ட்டு சொத்தை பொதுமக்கள் நலன் கருதி உயிலாகவோ செட்டில்மெண்ட்டாகவோ கிஃப்டடீடாவோ கொடுப்பதற்கு இந்திய வாரிசுரிமை சட்டத்தோட இந்தியன் சசஷன் ஆக்டோட பிரிவு 118 தடையாக இருந்ததால் அந்த பிரிவையே ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். அது மட்டுமல்லாமல் முத்தலாக்கு தடை சட்டம் இன்றைக்கு வந்திருக்கிற பொழுது, அப்போ முத்தலாக்கு தடை சட்டம் வந்ததினால முஸ்லீம் பெண்கள் அவ்வளவு எளிமையாக தங்கள் வாழ்க்கையை இழந்த அந்த சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது இன்றைக்கு. அப்போ பர்டிகுலராக முஸ்லீம் பெண்களுக்காக மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் இந்துக்கள் ஈஸியாக பாகப்பிரிவினை பெற்றலாம், நேரடியாக பாகப்பிரிவினை பெற முடியும். ஆனால் முஸ்லீம் பெண்களோ கிறிஸ்தவர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை பெறுவது கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய அந்த ரைட்ஸு, அவங்களுடைய அந்த சரியத்து சட்டம், அவங்களுடைய சிவில் நடைமுறைகள் வேறையாக இருக்குது. அப்போ இவ்வளவு பிரச்சனை ஒரு சுதந்திரம் அடைந்த இந்த தேசத்தில் எல்லா மதங்களும் வாழக்கூடிய இந்த நாட்டில் எல்லா மதத்தவருக்கும்
குற்றவியல் தண்டனை முறைகள், குற்றவியல் விசாரணை முறைகள், கிரிமினல் ஆக்டு, கிரிமினல் சட்டங்கள், கிரிமினல் தண்டனை முறைகள் ஒன்றாக இருக்கிற பொழுது ஏன் சிவில் நடைமுறைகளும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்ற வகையில் ஆர்டிகிள் 44 நம்ம சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் சொல்லலை, இப்போ இருக்கிறவங்க யாருன்னு சொல்லலை, கான்ஸ்டியூஷனை அமைத்த கற்றறிந்த வல்லுநர்களே அந்த ஆர்டிக்கிளை வச்சுருக்காங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இந்த தேசத்திற்கு பொது சிவில் சட்டம் தேவைதான், அதற்கான சட்டத்திட்டத்தை விரைவில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பல்வேறு ரூலிங்ஸை கொடுக்குறாங்க. ஆகவே ஆர்டிகிள் 44 படி இந்தியாவில் பொது சிவில் சட்டம் தேவை என்பதை உச்சநீதிமன்றம் வலியுறுத்துவதால், கான்ஸ்டியூஷன் வலியுறுத்துவதால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இதை மசோதாக்களாக தாக்கல் செய்து கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இது அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அனைத்து மதத்தவருக்கும் அது பொதுவானதாகவே இருக்கும் என்பதுதான் கான்ஸ்டியூஷன் நமக்கு சொல்கிறது. சட்டம் சொல்லுது, நம்ம சொல்லலை. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அது பொதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு சட்டப்பிரிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.